வணக்கம் நேர்களே, மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இன்றைய மாலை பொழுதுல நாங்கள் வந்திருக்கிறோம் வட்டுக்கோட்டை அராலி பகுதியில். குறிப்பா வட்டுக்கோட்டை அராலி பகுதி எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு இடம். எடுக்க எடுக்க குறையாமல் அதிகரித்து கொண்டு செல்கிறதே தவிர குறைவு என்பது இங்கு இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவுக்கு இங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்கள் எல்லாருமே மிக வறுமையில் காணப்படுகிறார்கள். அதிகமாக இந்த அராலி பகுதியை எடுத்தோம் என்று சொன்னா கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்குது, இந்த பிள்ளைகள் கல்விக்கு செல்கின்ற பிரச்சனை இருக்கு. எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதோடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பேருக்கு மிக வறுமைக்குட்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் எக்கச்சக்கமானவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் முகமாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு குடும்பமாக உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறோமோ அதற்கு பிற்பாடு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களாகத்தான் இந்த இடத்துல இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு சில குடும்பங்களை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடும்பங்களுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக பாருங்கள். காணொளிகளை முழுமையாக பார்த்து நீங்கள் உதவிகளை செய்ய வேணும். கட்டாயம் இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய செந்தில் குமரன், அதாவது கனடா நிறுவனத்தின் மூலமாக உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் குமரன் அவரை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறேன். அவர் மூலமாக இந்த அராலி பகுதியில் பல்வேறுபட்ட உதவிகள் கிடைத்திருக்கிறது, கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் கிடைக்க காத்திருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அவர் போல் இன்னும் பல மகான்கள் வெளிவர வேணும், இவர்களுக்கான உதவிகளை வழங்க வேணும். செந்தில் குமரன் ஐயா மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும், அவர்களுடைய அந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அது மாத்திரமில்லாமல் அவர்களை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் எங்களுடைய நாடுகளில் இருந்தும் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்கினிய உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியோடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இத்தோடு உங்களுடைய உதவிகள் நின்று விடாமல் இன்னும் தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைய நாளிலும் உங்களுக்காக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த அக்காவை நான் அறிமுகப்படுத்த காத்து கொண்டிருக்கேன். இவருடைய பிரச்சனை என்ன, இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியூடாக கதைக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்றுதான் நான் சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி எப்படி இருக்கிறீங்க நீங்க? சும்மா இருக்கிறீங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது? வேலையில் தான் இப்போ இல்லை, வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். இருந்த தோட்ட வேலைக்கு போகிறது. சரி, இப்ப மகள் ஓயல் படிக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா என்ன மாதிரி விலகாலமா படிப்புகள் போனது? படிப்பு இப்போ பிரச்சனை இல்லை, படிக்கிறா. கொஞ்சம் உதவி திட்டம் தான் இந்த படிக்கிறதுக்கு, படிப்பு சம்பந்தமான இதுகள், டியூஷன் ஃபீஸுகள், மற்றது அந்த உபகோப்பி உபகரணங்கள், அதுகள் தான் கொஞ்சம் தேவை. மற்ற வாழ்வாதாரம் சம்பந்தமாகும். இப்போ வேலை தொழில் இதுகள் ஒன்றும் இல்லாததுலேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயில் வேலைகளுக்கும் போக இல்லாது. என்னென்னு சொன்னால் வீசிங் இருக்கிறபடியால் வெயில் வேலைகளும் ஒத்து வருதில்லை. ஏதாச்சும் ஒரு தொழில்துறையை தான் நான் நாடி நிற்கிறேன். இப்ப நீங்கள் என்னக்கா தோட்ட வேலையை தான் போய் கொண்டிருக்கிறீங்களா? இப்போ தோட்ட வேலை தான், அதுவும் இல்லை. இப்போ கிழமையில 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படித்தான் வரும். அதுவும் இல்லை, இப்போ குறைஞ்சிட்டு தானே. நிறைய நாள் நடுக போனாக்கள் தானே போவாங்க, கூட்டிட்டும் போக மாட்டாங்க. அப்படி அம்மாக்களோட தான் போயிருக்கிறேன். வீட்டில் உதவிகள் ஒன்றும் இல்லை. வீட்டை இப்ப யார் யார் இருக்கிறீங்க? அம்மாவும் அப்பாவும் நானும் பிள்ளையும். அப்ப அரசாங்க ரீதியால படிக்கிற பிள்ளைக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, அது சம்பந்தமான ஒரு உதவிகளும் இல்லை, இது வரைக்கும் இன்னும் இல்லை. ஆக மொத்தத்துல நீங்க எப்பயாச்சும் இருந்துட்டு போற கூலி வேலையில தான் உங்களோட வீட ரன் பண்றீங்களோ? அப்ப 3 வேளை உணவு, பிள்ளைங்க படிப்பு எல்லாம் என்ன மாதிரி மாரியாக்கிட்ட வாங்கி தந்துட்டு வேலையில் செய்து கொடுக்குறோம். உலகாலம் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தேன்? உலகாலம் நான் ஒரு சுல்தான் கோமில போர்டு நான் வேலை செஞ்சேன். பிறகு அப்படி அங்க இருந்து வந்துட்டேன். நாளில் படிப்புகளாக பாதுகாப்பு பிரச்சனைகளால் வந்துட்டேன். இப்போ ஒரு தொழில் ஒன்றை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். மேக்சிமம் இன்னும் எனக்கு கிடைக்கல. வாழ்வாதாரம் சம்பந்தமான உதவி திட்டங்கள், ஏதாச்சும் ஒரு தொழில்துறை வீட்டில் செய்யக்கூடியதுன்றாலும் பரவாயில்லை. இருந்தாலும் மழை நேரங்கள்லேயும் கொஞ்சம் கஷ்டம். மழை நேரங்களில் வீட்டை வளவில் தண்ணி நிற்கிறபடியாக ஒரு தொழில்துறை சாப்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படி எல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாச்சும் இப்போ மாடு வளர்ப்பு அப்படி அல்லது ஏதாச்சும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கேற்ற கொட்டில்கள் அதுகள் வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்படி எதுவும் போட்டு தான் அப்படி ஒரு தொழில்துறையை செய்யணும். இருந்தாலும் பெரும்பாலும் பாரதமாக லோயல்ன்றபடியால் டியூஷன்ல எல்லாம் கட்டிக்கார பிள்ளை நல்லா படிக்கும். பாரதம் நீங்கள் வீட்டோட இருந்து ஏதாச்சும் ஒரு தொழில்துறையை செய்யக்கூடிய மாதிரி பாருங்க. டைமுக்கு ஒழுப்பி விடணும், கொள்ளணும் பிள்ளைய படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி
இப்போ படிக்கிறாக்க பிள்ளைக்கு இப்போ சைக்கிள் போகணும்னு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி சொன்னால் இருந்த சைக்கிளை தான் திருத்தி கொடுத்தேன் நான். என்னால் இயன்ற அளவுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுறேன் பிள்ளைய படிப்பிக்கணுமெண்டா தான் இந்த முதல் குறிக்கோள். சரி, ஆக இப்ப எவ்வளவு காலம் மகளை நீங்க தனியா வச்சு பாக்குறீங்களாக்கா? இப்போ 14 வருஷம் 15 14 வருஷமா வருஷமா. 3 வயசு 4 வயசுல விட்டுட்டு வேலை கண்டு போய் வந்து பார்த்து கொண்டு இருக்கேன் அம்மாக்களுடைய இருந்தது. கணவன் இல்ல தானே? இல்லை. அவர் இல்ல. அப்ப இவ்வளவு காலமும் நீங்க தான் உங்களோட அம்மா வீட்டை வச்சு பிள்ளைய பாக்குறீங்க. அம்மா வீட்டு யார் யார் இருக்கிற? நீங்க 3 பேர் இருந்தானா? தம்பியாக ஒரு குடும்பம் இருக்குங்க. அது குடும்ப சமைச்சு சாப்பிடுங்க. அது நாங்களும் எங்களோட குடும்பம். அவைகளுக்கும் எங்களுக்கும் இது இல்லை. நாங்கள் அப்போ ஒரு வீட்ல நீங்க ஒரு குடும்பம், அவை ஒரு குடும்பமா இருக்கிறீங்க. ஆனா எந்த ஒரு தொடர்பு, எந்த ஒரு இதுகளும் இல்லாம. ஆக இப்ப பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடம் போறதுக்கோ, அவ தனிப்பட்ட கிளாஸுக்கு போறதுக்கோ வந்து ஒரு சைக்கிள் தேவை. அதை விட வந்து உங்களுக்கு ஒரு சுய தொழிலா வந்து நீங்க வீட்டுல இருந்தே ஒரு சுய தொழிலை செய்யணுமான்னு நினைக்கிறீங்க. என்னன்னு சொன்னா வயதுக்கு வந்த ஒரு பிள்ளை இந்த காலத்துல நாங்கள் எப்படி அந்த பிள்ளைய பார்க்கணும், பாதுகாக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதால வந்து நீங்க வெளியில வேலைக்கு செல்றதை விட வீட்டுல இருந்து கொண்டு ஒரு சுய தொழிலை செய்து கொண்டு உங்களோட மகளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. வீட்டுல இருந்தவாறே உங்களுக்கு எப்படியான வேலைகளை செய்ய தெரியும்? வீட்டில் இருந்தவாது இப்போ செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடு செய்து கொடுக்குறாண்டா அதுக்கு டைம் எழுதுகள் செய்து கொடுக்கணும். அதை விட அம்மாவும் பிள்ளையப்போ பார்த்துக்கொள்ள மாட்டா. அம்மாவுக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது இருக்கிறபடியாக குளிசையை கொடுத்துட்டு டைமுக்கு நித்திரை கொண்டுட்டாண்டா அப்படி எழுப்பி விட மாட்டேன். ஸ்கூலுக்கு எல்லாம் தாமதமாகும். சாப்பாடுகள் செய்து கொடுக்க மாட்டேன். அதால் இப்போ வீட்டில் இருந்து என்னென்னு சொல்கிறது ஏதாச்சும் ஒரு வருமானம் இப்போ மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அதுகள் சம்மந்தமான உதவி திட்டங்கள் இருந்தாலும் திடீரென்று அதிலிருந்து வருமானத்தை நான் பெற்றுக்கொள்ளலாது. அப்படி இப்போ தையல் மிஷின் அப்படி எதுமன்னு சொல்லி சொன்னாலும் ஓரளவு இதுவெல்லாம் செய்து தண்டெல்லாம். தையல் மிஷின் உங்களுக்கு தந்தா நீங்க இந்த சரியான முறையில தைப்பீங்களா? அதை விட வந்து தையல் கலை வந்து நீங்க பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறீங்களா? ஓரளவு நோமல்ல பெருசா அளவில் இல்லை. ஓரளவு நோமல்ல. இப்ப தையல் வந்து நீங்க வீட்டுல செய்தா அதால உங்களுக்கு வருமானம் கிடைக்குமா? வருமானம் இருக்கும். அதை விட நீ மகளும் இப்போ எக்ஸாம் எழுதுற டைமில் அவள் கொஞ்சம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு நான் இப்போ அவாவுக்கு இதாக இருக்கும். அப்போ கையால் எல்லாம் தைப்பா ஃப்ரீயான டைமில் அதுவெல்லாம் கையால் தைப்பா தலாணி முறையால் அப்படியாவா அந்த நேரத்தை வேஸ்ட் ஆகுற இல்லை கிளாஸ் இல்லாத டைமில் கொஞ்சம் அதுகள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். இப்போ அதால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாலும் அவள்கிட்ட இந்த வருஷம் ஒரு வருஷம் படிப்பை முடிச்சுட்டு தண்டெல்லாம் அதுக்கிடையெல்லாம் அப்படி தையல் மிஷின் இல்லாட்டிக்கும் வேறு ஏதாச்சும் ஒரு வச்சு ஒரு வியாபாரங்கள் செய்யக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழில் துறையில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு உதவி திட்டத்தை எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு வந்து திடீரென்று ஒரு சுய தொழிலை வந்து செய்யுங்க அதுல வந்து வருமானம் பெறுவோம். அதோ வந்து இந்த ஆடு மாடு கோழியை வந்து நாங்கள் படிப்படியா வளர்த்து ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் ஒரு 6 மாசமோ இல்லைன்னு சொன்னா ஆடு மாடு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் நாவே வந்து அதுக்கு வந்து ஒரு நிலையில வந்து கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு அதை குட்டி போட்டு அதுல நாங்க பால் எடுத்து அதை பண்ணைக்கு கொடுக்க பிள்ளைகள் வந்து வளர்ந்துடுவினோம். அது கிடைக்குள்ள வரக்கூடிய உதவிகள் வந்து கிடைக்க வேணும். ஆனா நீங்க இந்த செய்ய இந்த சுய தொழிலை வீட்டை இருந்து செய்யணும். அதன் மூலமா வருமானம்
வருமானம் பெறணும். ஆனா தையல் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்களே யோசிக்கிறீங்க. என்ன சொன்னா மகளுக்கும் அதுல சில நுட்பமான விடயங்கள் தெரியும். அதோட அவாக்கும் ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு. ஏன்னா ஓயல் எடுத்துட்டான்னு சொன்னா ஒரு 6 மாதம் வீட்டை தான் இருக்க போறா. அப்ப அம்மாவோட சேர்ந்து அவாவும் தைக்கும் போது அவாவும் ஒரு தொழிலை பழகினதா போகும். அம்மாவும் வந்து ஒரு தொழிலை சரியான முறையில நீங்க பழகினதா போகும். சரி, இந்த தைச்சு நீங்க கொடுக்கறதால வந்து வருமானம் கிடைக்குமோக்கா நீங்க இருக்கிற இடத்த தலானி உரையல் இப்ப துணியல விலை குறைவா எடுத்து தலானி உரையல் அந்த மெத்த கவர்கள் அடிச்சு ஓடர்களுக்கு அப்படி ஒரு சுல்றான் கோம் அப்படி பார்த்து ஓடர்களுக்கு கொடுத்தா அதுல இருந்து வருமானங்கள் இருக்கும். இது இப்படி ஆல்ரெடி செய்திருக்கிறீங்களே? இல்ல நான் ஒரு ஆக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். மிஷின்களுக்கு இல்லாதால ஒரு ஆக்களுக்கு உங்களுக்கு அப்படி செய்து நீங்க ஒரு ஹோம்ல இருந்ததால வந்து உங்களுக்கு அந்த ஹோமுகளுக்கு என்ன தேவைப்படும்ன்றது தெரியும். அப்படியான தேவைகளை வந்து நீங்க வேற ஆட்கள்கிட்ட இருந்து அந்த ஹோமுக்கு பெற்று கொடுத்தீங்களா? அப்ப அதால வந்து நீங்கள் அப்படியான விஷயத்த செய்யலாமன்னு கட்டாயம் நல்ல ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஆடைகள் வந்து இப்ப அதிகமா வந்து எல்லாருமே தைக்கணும், மேக்கப்ன்றது வந்து எல்லாருமே செய்யணும். எல்லாரும் செய்யும் போது ஏர் பெட்டரா செய்யணுமா அங்கதான் நாங்க கொடுக்க பார்ப்போம். ஆனா நீங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா தையல்ல வித்தியாசமா யோசிக்கிறீங்க. பெட் கவர், அதோட வந்து தலகாணை உரைகள், அப்படி இந்த சின்ன பேபி ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கொடுக்க வந்து அதை வந்து ஒரு விருப்பப்பட்டு வாங்குவினோம் எல்லாருமே. நல்ல ஒரு விஷயம் அக்கா, நல்ல ஒரு தொழிலை தான் நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு அதற்கான ஒரு தேவை என்று சொன்னா நாங்க தையல் மிஷினான ஒரு உதவி வேணும். உங்களுக்கு தையல் மிஷின் கிடைச்சா உங்களுக்கு வந்து அந்த உதவிகளை வந்து செய்வீங்க. அந்த வேலையை செய்து உங்களோட வருமானத்தை வந்து உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வந்து அப்ப நீங்க இருக்கிற வீடுகள் என்ன மாதிரி இருக்கா? சொந்த வீட்டுல தான் இருக்கிறீங்க? சொந்த வீடு இல்ல, அம்மாக்களோட தான் இருக்கிறேன். அது மழை விதா வெள்ளம் நிற்கும், இரவுல ஒழுகும். இருக்கிற அம்மாக்களோட தான் இருக்கிறேன் நானும் மகளும். எனக்கு காணி வீடு எதுவும் இல்லை. மற்றது மகளும் மூளாக்கித்தான் டியூஷனுக்கு போறவா. போக்குவரத்துக்கான சைக்கிள் காத்து போடுவான்னு இன்றைக்கும் போகல டியூஷனுக்கு. நேற்று தம்பி ஒட்டி கொடுத்தாரு, அதை போயிட்டுன்னு சொல்லி இன்றைக்கும் டியூஷனுக்கு போகல, வீட்டில் தான் நிற்கிறா. வீடுகளும் கொஞ்சம் பிரச்சனை தான், அவையிலும் இருக்கிறபடியால் பாதுகாப்பு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. மழை நேரங்கள்ல சரியான கஷ்டம், வளவுக்கு நிறைய தண்ணி நிற்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடியே இருக்கிறோம் அம்மாக்களோட. முடிஞ்ச அளவு ஏதோ இருக்கிறோம்ன்ற ஒரு இதுல நீங்க இருக்கிறீங்க. அதுக்கான உங்களுக்கு ஒரு தொழில் இருந்தா இன்னும் உங்களால அதை பெட்டரா செய்ய முடியும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க. வணக்கம், நான் ராலிமத்தி வட்டுக்கோட்டையில இருக்கிறேன். எனக்கு என்னோட பேர் வந்து டிசன் லலிதா தேவி. எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவ 10ஆம் ஆண்டு படிக்கிறா. அவாக்கான படிப்புக்கான டியூஷனுக்கு தூர போறபடியா படிப்புக்கான உதவி திட்டம் உண்டு. அதாவது வந்து சைக்கிள் ஒரு உபகரணத்தையும், மற்றது நான் வீட்டில் இருந்து ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தையல் மிஷின் என்ற ஒரு உதவியையும் எதிர்பார்க்குறேன், கேட்டுக்கொள்றேன். என்னன்னு சொல்லி சொன்னால் மகளும் ஓயல் வார வருஷம் எடுக்கிறபடியா மகளோட சேர்ந்து நானும் அந்த தொழிலை இருந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவாவும் ஒரு தொழில்துறை நிரந்தரமா செய்யக்கூடிய அளவாக இருக்கும். இப்போ வீட்டில் அம்மாக்களோட இருக்கிறபடியா வீட்டில் இருந்து ஒரு சுயதொழில் செய்யணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். படிக்கக்கூடிய பிள்ளை டியூஷன்ல இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, கட்டிக்கார பிள்ளைய நீங்கள் படிப்பை கையை விட்டுறாங்க, பிள்ளைய பக்கத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி ஒரு தொழில்துறையை தேடிக்கொள்ளுங்கன்னு தான் ஸ்கூல்லையும் சொல்லினேன், டியூஷன்லேயும் சொல்லினோம். அதுக்கான ஒரு உதவி திட்டத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். வீட்டில இருந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரியும், மற்றது மகளின் முடிஞ்ச அளவு மகளுக்கு படிப்புக்கு தான் நான் ஹெல்ப் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு தொழில்துறையை எதிர்பார்த்து மகளின் படிப்புக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணி தவாக்கு அந்த சைக்கிள்ன்ற ஒரு உதவியை செய்து அவா டியூஷனுக்கு போய் வந்து நல்ல மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி. ஹோமில் வேலை செய்த நான் வந்து வளர்ந்த பிள்ளைன்றபடியா அம்மாவுக்கும் இயலாது வருத்தம். அதோட வீட்டில் அவ பார்த்து கொள்ளணும், டைமுக்கு படிக்க ஒழுப்பி விடணும். பிள்ளையால தான் நான் அந்த வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் அப்படி வீட்டில இருந்து செய்து கொண்டு வந்தாலும் அந்த கோமலுக்கு வேற இடங்களுக்கு நான் ஓர்டர் எடுத்து வேற இந்த தொழில் மூலம், என்ற சுயதொழில் மூலம் நான் அந்த ஓர்டர்களை எடுத்து செய்து கொண்டு இப்போ வார வருமானத்தில் இப்போ உடனே எங்களுக்கு இப்போ நாளாந்த சாப்பாடு, உணவு செலவுகள், பிள்ளைங்க டியூஷன் ஃபீஸுகள், படிப்பு உபகரணங்கள் அதுகள் வேண்ட கொள்ளவெல்லாம் கஷ்டம்ன்றபடியால் இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில்துறை இப்போ தையல் மிஷின் அப்படி இதுகள்னு சொல்லி சொன்னாலும் படிப்புக்கு சம்மந்தமான உதவி திட்டங்கள் இருந்தாலும் அவன் படிப்பு சம்மந்தமாக போய் கொண்டிருக்கும். ஒரு தொழில்துறை செய்யக்கூடிய அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் நானும் அதில் இருந்து அம்மா அப்பாவையும் பார்த்துக்கொள்ளலாம், பிள்ளையும் வீட்டில் இருந்து கவனிக்கிறதா முடியுது. தையல் மிஷினும் கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் இப்போ நான் சுயதொழில் செய்கிறேன்டா தையல் மிஷின் கண்டிப்பாக தேவை. அந்த உதவியை நான் எதிர்பார்க்குறேன். எனது ஃபோன் நம்பர் வந்து 077 49 46 172. நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி, இது எனது ஃபோன் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது நான் கேட்ட உதவிகளில் ஏதாவது முடிஞ்ச அளவு உங்களுக்கு எனக்கு செய்யக்கூடிய
மாதிரி உதவி ஒன்றை செய்யுங்க. இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு சகோதரியை உங்களுக்காக நான் அடையாளப்படுத்தியிருந்தேன். பிள்ளையுடைய கல்விக்காகவும் தன்னுடைய சுயதொழில் முயற்சிக்காகவும் வந்து உதவி கேட்டிருக்கின்றார். எங்களுடைய அன்பு உறவுகள் அவர்களுக்கான அந்த அக்காவுக்கான உதவிகளை வந்து நீங்கள் வழங்க வேணும் என்று சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கிறேன். கல்விக்கான உதவி கேட்காமலே செய்யப்பட வேணும். அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய பெண் பிள்ளைக்காக இப்போது வீட்டில் இருந்தவாறே அந்த பிள்ளையை பராமரித்து கொண்டு தன் பிள்ளையுடைய கல்விக்காகவும் வந்து போராடி கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை வந்து பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாதிரி, தனியார் கல்விக்கு செல்லக்கூடிய மாதிரி அந்த சைக்கிள் ஒரு உதவியாக கிடைத்தால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் தான் வீட்டிலே இருந்தே தன்னுடைய தாயையும் தன்னுடைய பிள்ளையும் பராமரிக்க வேணும். அந்த சுய தொழிலுக்கான உதவியையும் வந்து நீங்கள் வழங்க வேணும். ஒரு தையல் மிஷின் கேட்டிருக்கிறார். இந்த 2 உதவியில் எங்களுடைய உறவு எந்த உதவியை நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள் என்று சொல்லி உங்களுடைய முடிவுகள்ல தான் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த தொழில் 2ல் ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செய்தாலும் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த உதவியை நீங்கள் வழங்க வேணும். காணொலியையும் முழுமையாக பாருங்கள் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய டான் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.